எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிபிடி டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. இது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இதே மாதிரி சிபிடி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மாடியூலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். உங்களுடைய ஃபோனில் கூட அட்டன் பண்ணிக்கலாம் இதை, இல்லை உங்கள் லேப்டாப் இருந்ததுன்னா அதில் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி லட்சக்கணக்கான பேர் எழுதுனாங்க அப்படின்னா பிரிண்டட் கொஷின் பேப்பர் கொடுத்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவே நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 20,000 15,000 இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அந்த லேபில் 100 பேர் 50 பேர் அப்படின்னு உட்காரலாம். ஸோ அது மாதிரியான காலேஜ் ஸ்கூலில் வச்சுட்டு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்து நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணுறீங்களோ அப்போவே ரிசல்ட் வந்துடும். 3 மணி நேரம் அப்படின்னா நீங்கள் இப்போ இதே ஒரு கிளாஸ் ரூம் டெஸ்ட்டாக நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமோடைய எவாலுவேட்டர், எக்ஸாமோடைய இன்விஜிலேட்டர் உங்கள் டைமை வந்து கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் சேர்த்து கொடுக்கலாம், இல்லை முன்னாடி கூட பேப்பர் வாங்கிக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி பண்ணாது. 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோ சப்மிட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே உட்காந்து ஷேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இருக்காது. ஏ எத்தனை இருக்குது, பி எத்தனை இருக்குன்னு கூட்டி போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு இப்போ கூட குரூப் 2, 2A உடைய ரிசல்ட் வந்தப்போ அந்த -5 பெனால்ட்டி மார்க் போனதில் நிறைய பேருக்கு வராமல் போயிடுச்சு. குரூப் 4ல் கூட 178 போட்ட ஒரு சிலருக்குலாம் வராமல் போயிடுச்சு. ஸோ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்றது இந்த சிபிடி டெஸ்ட்டில் இருக்காதுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேட்சில் சேர்ந்துருக்கிற இந்த குரூப் 2A பசங்க எப்படி லாகின் பண்ணணும், எப்படி இதை டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஓகே, ஸோ இப்போ டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா வரும். ஃபஸ்ட்டு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ளே போகுங்க. ஸோ நான் ஏற்கனவே நம்ம ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த லாகின்ல உள்ளே போயிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் போய் போட்டிங்க அப்படின்னா உள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ போய் லேர்ன் அப்படின்னு இருக்கும். அந்த லேர்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஏற்கனவே நிறைய பேட்சஸ் இருக்குது. இப்போ டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் அப்படின்றது ரொம்ப ஏர்லி பீரியடில் ஒரு முன்னாடியே ஆரம்பிச்சது. சரிங்களா, ஆரம்பித்து ஒரு 2 மாதம் இருக்கும். அப்போ ஆரம்பிச்சது. அதுக்கு அப்புறமா இப்போ 2 பேட்ச், அதாவது ஒரு பேட்ச் அப்படின்றது 2A உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ் மீடியமுக்கு தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஆக்சஸ் எனக்கு 2 இருக்கிறதுனால 2 இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்போ தமிழ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1 இருக்குது, தமிழ் மீடியத்தில் இருக்குது. ஸோ அதை நம்ம தமிழ் மீடியம்னா பைலிங்குவல் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இதில் மாறுபடும். மீதி இருக்கக்கூடிய 140 கேள்வியும் பைலிங்குவலில் தான் இருக்குங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் தமிழ் 1 அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே இந்த டெஸ்ட் ஆரம்பிச்சதுனால ரெஸ்யூம் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு வந்து புதுசாக ஓப்பன் ஆகுங்க. ஓகே, இப்போ லோட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஸ்டின் பேப்பர் இது செட் பண்ணியிருக்கிறது வந்து பாலிட்டியோடைய ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும். அப் டு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் இருக்கிறது இருக்கும். ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும் இருக்கிறது இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும். தமிழில் இந்த பொறுத்துக்க டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நூலாசிரியர் பற்றி கேட்டிருப்போம். எல்லாத்துலேயுமே இந்த ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீசனிங்கில் அனலாகி இருக்கும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு என்னென்னா டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்களோ அதே அளவு ஸ்டாண்டர்டோடவே இருக்குங்க. நான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நான் அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் கூட நான் முடிஞ்ச நான் போட பார்க்குறேங்க. ஸோ கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் இருக்கும், அதுக்கு கீழே வந்து தமிழில் இருக்குங்க. ஸோ அதுக்கு கீழே சாய்ஸஸ் இருக்கும். சாய்ஸஸ் வந்து டிஎன்பிசியில் 5 சாய்ஸ் கூட இருக்கும். சரிங்களா, நம்மளதில் இப்போ 4 கொடுத்துருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 நான் போகிறேன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3 வந்துடுங்க. ஓகே, இந்தியாவின் பின்வரும் தேசிய அடையாள சின்னங்களில் அசோகரின் ஆட்சியிலிருந்து தழுவல் பெற்றவை எவை? நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் தேசிய சின்னம், தேசிய கொடி, தேசிய நாட்காட்டி, ஸோ இதெல்லாம் இருக்கும். இதில் எது வந்து இப்போ இருக்குது? இந்தியாவில் இப்பொழுது எத்தனை செம்மொழிகள் உள்ளன அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, பின்வரும் மாநிலங்களை அவைகளின் உருவாக்கத்தின் கால வரிசையின்படி எழுதுக. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். எது ஃபஸ்ட்டு வந்துச்சு, எது ஜார்க்கண்ட் வந்துச்சா, சத்தீஸ்கர் வந்துச்சா, உத்தராகண்ட் வந்துச்சா அப்படின்றது இருக்கும். சரிங்களா,
ஸோ மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றத எடுத்துருப்போம். டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 4-5 ஆன்சர் நமக்கு தெரியும். ஒரு ஃபேக்ட்டு, ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னா அந்த ஒரு ஃபேக்ட் மட்டும்தான் தெரியும். இல்லை ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து படிக்கிறப்ப மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டின்லேயும் 3-4 ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா 400 ஃபேக்ட் நமக்கு தெரியுது. நம்ம எந்த இடத்துல நம்ம சரியாக படிக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியுங்க. சரிங்களா? ஸோ இது மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி டிஎன்பிசியில் இப்போ கேட்குறாங்களோ அதன்படி வச்சு தான் இப்போ வந்து நம்ம எடுத்துருக்குங்க. சரிங்களா? முகப்புரையில் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளின் சரியான வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளுடைய ப்ரியாம்பிளில் எதில் இருக்கும், ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவலிட்டி, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், இது எந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ இது மாதிரியான கொஸ்டின் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் நிறையா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படியே ஒன் லைனர் கொஸ்டினாக இருந்தாலும் அது புது ஃபேக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத ஃபேக்டாக இருக்கும், மாட்ரேட்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 140+ எடுத்தாவே ரொம்ப நல்ல மார்க்காக இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஃபைண்ட் த ராங் பேர், தவறான ஜோடியை கண்டறிக, கமிட்டி ஹெட்டட் பை, குழு தலைமை. ஸோ யார் ஃப்ளாக் கமிட்டிக்கு யார் தலைவராக இருந்தாங்க, எது இதில் வந்து தவறாக இருக்குது அப்படின்றது இருக்கும். கேபினெட் மிஷன், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எல்லாத்தையுமே கேட்பாங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கிறப்ப எதுலேருந்து வேணாலும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் அப்படி சும்மா ஓட்டி விட்டு இருக்கேன் நான். ஸோ அனலாகியில் இது மாதிரி வந்து பிக்சர் கொடுத்து கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம இப்போ கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஷின் நம்பர் 200. ஓகே, ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்கங்க. அனலாகியில் டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ் வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்லையும் இதே மாதிரி நம்ம கேட்டிருப்போம். சரிங்களா? இப்போ ஈரான்னா ரியாலு, பங்களாதேஷ்னா என்ன வரும், இதுக்கு நடுவில் என்ன சம்மந்தம் இருக்குது. ஸோ இது மாதிரியும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு. ரொம்ப இதெல்லாம் நமக்கு ப்ரிலிமினரிலேயே ஆரம்பத்திலேயே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? தமிழ்நாடுனா புதுச்சேரி, அப்போ அசாம்னா என்ன, நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருப்போம், தமிழ்நாடுடைய பக்கத்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது, எல்லையை பகிர்ந்துக்கிறதுனால புதுச்சேரி. அப்போ அசாமுடைய எல்லை, அசாம் நிறையா வடகிழக்கு மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்துக்கும். அப்போ மேகாலயா, மிசோரம், திரிபுரா, சிக்கிம் அப்படின்னா வேற என்ன லாஜிக் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரிங்களா? வேற என்ன லாஜிக்காக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அனலாகியில் இது மாதிரியான கொஷின்ஸுக்கு சிலது ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ ராஜஸ்தான் பாரத்பூர் சரணாலயம் அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு சரணாலயம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரிசாவில் என்ன சரணாலயம் இருக்கும், சிம்லிபால் சரணாலயம். ஆனால் அதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தை தான் நம்ம பரத்பூர் சரணாலயம் அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் ஆகிறது வந்து சிலிக்காவில் தான் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது. ரங்கன் திட்டில் இருக்குது, கோவிந்த் சாகர், இது எல்லாமே பறவைகள் சரணாலயம். ஆனால் வேறு மாநிலத்தில் இருக்குது. அப்போ சிலிக்கா தான் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸும் நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தயாராக இருக்கணுங்க. ஓகே, ஸோ பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு, அல்லடு அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்றது, இது எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தது தாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ டிஎன்பிசி எந்த ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்களோ அதை அப்படியே வச்சு எடுத்தது தாங்க. சரிங்களா? ஓகே, பாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் இருக்கும். ஸோ 200 கொஸ்டின். உங்களுக்கு டைம் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 6 நிமிஷம் ஓடி இருக்குது. இது வந்து கரெக்டாக 3 hours முடிஞ்சோடனே இதுவே ஆட்டோ சப்மிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமை ப்ராக்டிஸ் எக்ஸாமாக இருக்கும். இப்போ டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தவங்களுக்கு இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சப்மிட் எக்ஸாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோ சப்மிட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய கொஷின் பேப்பரை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ரிவ்யூ ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சரியாக பண்ணீங்க, எவ்வளோ தப்பாக பண்ணீங்க, ஒரு கொஷினுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க அப்படின்ற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்துடும். சரிங்களா? இந்த எக்ஸாமை நம்ம இந்த 3 மணி நேரத்தில் முடிக்கிறோமா இல்லையா அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் 300 மார்க்ஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் போக போக வந்து வந்துடும். ரீசனிங் மட்டும்தான் டைம் ரொம்ப எடுத்துக்கும். நிறைய லாஜிக்ஸ் இருக்கும். இப்போ அனலாகிலேயே நம்பர்ஸ் வச்சு கொடுக்குறப்ப நிறைய லாஜிக் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ
பாருங்கள், இப்போ ஆன்சர்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த ஆன்சர் சரியாக பண்ணோம், எது எது தப்பாக பண்ணோம் அப்படின்ற எல்லா விவரமும் இதில் வந்துருங்க. ஸோ நான் இதையும் பெருசாக கிளிக் பண்ணிக்கல, அதனால் இப்படி இருக்குது. ஸோ கொஷினை வந்து நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பி ரீவிசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும், சரிங்களா? இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சிடும், எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ ஃப்ளாக் கமிட்டி, இப்போ கீழ்கண்டவற்றுள் தவறான ஜோடியை கண்டுபிடிக்க, சி தான் தப்பு. ஸோ ஸ்டேட் பவர் கமிட்டி அப்படின்றது சர்தார் பட்டேல் இல்லை, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார். ஸோ இது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், எது தப்பு எது சரி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கொஷினை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போ பிடிஎஃபாக நம்ம பார்க்காம ஸோ இது மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதுதான் இந்த சிபிடி டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது. டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர். டிஎன்பிசி இதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், பதட்டம் இல்லாத நம்ம பண்ண முடியும், சரிங்களா? நிறைய பேர் வந்து அந்த டென்ஷன்லேயே உள்ளே போய் புதுசாக இருக்கே, எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமவே வந்து சரியாக மார்க் வாங்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்குங்க. ஓகேங்க, நன்றி.